தமிழ்நாடு அரசின் சேவையை பயன்படுத்தி வேலையின்மை சான்றிதழ் பெறுவது எப்படி? முதலில் www.tnEsevai.tn.gov.in என்ற வலைத்தள முகவரியை உள்ளீடு செய்யவும். தற்போது தோன்றும் சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும். பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். துறை பக்கத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும். உபப்பிரிவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட் பக்கத்தை கிளிக் செய்யவும். தேவையான ஆவணங்கள்: புகைப்படம், இருப்பிடச் சான்று, கல்விச் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், குடும்ப வருமானச் சான்றிதழ் மற்றும் செல்ஃப் டிக்ளரேஷன். உங்களுக்கான கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கம் தோன்றும். உங்களின் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை உள்ளீடு செய்து சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது கேன் பதிவு எண்ணுடன் இணைக்கப்பட்ட பெயர் மற்றும் தந்தை பெயருடன் கூடிய பக்கம் தோன்றும். அதில் உங்களது மொபைல் எண்ணை உள்ளீடு செய்து ஜெனரேட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் எண்ணில் வந்திருக்கும் ஓடிபி எண்ணை உள்ளீடு செய்து கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது தோன்றும் விண்ணப்பத்தில் உங்களது பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, முகவரி ஆகியவற்றை சரிபார்த்த பின் விண்ணப்பதாரரின் கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, படித்த கல்லூரி, பெயர், முகவரி ஆகியவற்றை ஆங்கிலம் மற்றும் தமிழில் உள்ளீடு செய்யவும். எந்த வருடத்திலிருந்து வேலையின்றி இருக்கிறீர்கள் என்பதை தேதி, வருடத்துடன் உள்ளீடு செய்யவும். விண்ணப்பத்தின் விவரங்களை சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். கட்டாயமாக்கப்பட்ட ஆவணங்களான புகைப்படம், இருப்பிடச் சான்று, விண்ணப்பதாரரின் கல்விச் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், குடும்ப வருமானச் சான்றிதழ் மற்றும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டர் பக்கமிருந்து பதிவேற்றம் செய்யவும். விண்ணப்ப பக்கத்தில் எல்லா விவரங்களும் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும். அதில் உங்கள் பெயர், மொபைல் எண், எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கான விண்ணப்பம் வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சேவை, இணைய சேவை, இனிய சேவை.